இந்த கேள்வியே கேட்டுக்கப்படாது. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? ஸ்டாலின்கிட்ட, கனிமொழிகிட்ட போய் 2004-14 என்ன பண்ணீங்க? டிஆர் பாலுட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? கச்சத்தீவு விவகாரத்தில் திமுக ஆதரவாக பேசிய செய்தியாளரை அறிவாலய அடிமைகள் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஒருமையில் திட்டியதால் செய்தியாளர்கள் சந்திப்பு வாக்குவாதமான சம்பவம் அரங்கேறியுள்ளது. இப்ப உள்நாட்டுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்ஸ் நாம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனா வெளிநாட்டோட இருக்கிறத அவங்க சம்மதம் இல்லாம இங்கேருந்து படையெடுத்து போக முடியுமா இலங்கைக்கு? Do you advise that? Will your paper advise that? Tell me. அப்புறம் இந்த கேள்வியே கேட்டுக்கப்படாது. இந்த கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? ஸ்டாலின்கிட்ட, கனிமொழிகிட்ட போய் 2004-14 என்ன பண்ணீங்க? டிஆர் பாலுட்ட என்ன பண்ணிட்டு இருந்த? அத முத கேளுங்க சார். எடிட்டோரியலி யூ ஃபர்ஸ்ட் क्वेश्चन them. யூ क्वेश्चन them. ஏன்னா இந்த ஊடகங்கள்ங்கிறது அறிவாலயத்தினுடைய ஏவல் ஆட்களா மாறி போயிருக்கீங்க. நான் ரொம்ப சாஃப்டான வார்த்தை பயன்படுத்துறேன். யாருக்குமே இந்த ஸ்டாலின காரணம் என்ன? உடனே பிடிச்சி உங்களை உள்ள போட்டுருவார். காந்திதாஸ்க்கு என்ன நடந்தது அந்த மாதிரியா சார்? இன்னைக்கு போறார் பிரதமர், பேசுவார். சார் குற்றம் பண்ணி நம்ம தூக்கில போட சொல்லுங்க சார். அத முதல்ல தூக்கில போட சொல்லுங்க. ஏன்னா நீங்க அறிவாலயத்தின் அடிமையா இருக்கலாம்ங்கிறதுனால நான் சொல்றேன். அதனால டோன்ட் क्वेश्चन மீ. பிஜேபியை குறை சொல்றதுக்கே யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை. எது சார் நான் கேட்கிறேன் சார். இல்ல இல்ல நான் நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கல்ல, நான் பதில் சொல்றதுக்கா அதை கேட்கிற டீசன்சி அதுதான் சார். அதுதான் அத நான் இல்ல இல்ல நான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க எனக்கு டைம் கொடுக்கணும். உங்களுக்கு முதல்ல நான் சொல்றேன், இந்த டாஸ்மாக் நான் சொல்றது கேளுங்க சார். டாஸ்மாக் ஊழலை பற்றி ஏதாவது ஒரு டிவி டாக் ஷோ நடத்தினதா சொல்ல சொல்லுங்க சார். அதுக்கு ஒரு ஹோம் செக்ரட்டரி சத்தி இருங்க சார், நான் பேசிடுறேன். எது இந்த செய்திகளை ரெய்டு நடக்கிறத செய்திகளை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க செய்திகளை பார்த்தா போட்டா மட்டும் பத்தாது சார். நான் சொல்றேன் இல்ல, டிவி சேனல் இத்தனை சேனல் யாராவது ஒருத்தர் நான் டாக் ஷோ நடத்தினேன்னு சொல்லுங்க. பேப்பரை விடுங்க சார், பேப்பரை விடுங்க சார். டெய்லி சாயந்தரம் சவுக்கியல் உட்காந்து கிராமத்துல இன்னாரோட ஓடி போனாருன்னு பேசுறது மாதிரியா டிவியில பேசுறாங்கல்ல சாயந்தரம்? அது என்ன புது புது அர்த்தங்களோ பழைய அர்த்தங்களோ அக்னி பரீட்சையோ வாட்டர் பரீட்சையோ நடக்குது இல்ல? அதுல ஏதாவது நடந்திருக்கா? யூ பீப்புள் ஹவ் பிகம் ஸ்லேவ்ஸ் ஆஃப் அறிவாலயம். அதனால சொல்றேன் நான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.